அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும். முதல்ல உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு விட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். புளிக்கவே இல்லை, பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்தை வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளதான் இழுக்கும் எல்லா இதுவும். நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். இட்லிங்கிறது ஒரு ஐடியலான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மட்டும் இல்லை, சவுத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க. இப்போ நம்ம நார்த்தில் போனால் கூட, எக்ஸ்ட்ரீம் நார்த் போனால் கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் சர்வ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட இட்லியை நீங்கள் யாருக்கெல்லாம் சர்வ் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரி இப்போ செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் உங்களோட இது டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டாப் கிளாஸ் பீப்புளுக்கு சர்வ் பண்ணியிருப்பீங்க, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் சர்வ் பண்ணியிருக்கீங்க? சார், நான் ஒரு இட்லி வியாபாரியாக இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. கொஞ்சம் இருங்க, அம்மா பேசுகிறாங்க. ஆறுமுகன் ஒரு நண்பர், தளபதி ஸ்டாலினோட பிஏ. கொஞ்சம் இருங்க, அம்மா பேசுகிறாங்கன்னா அவங்க துர்கா மேடம் பேசுகிறாங்க. இனியவன், குழந்தைகளுக்கு மிக்கி மவுஸ் இட்லியும் தலைவருக்கு இளநீர் இட்லியும் சாயந்தரம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்களேன். அம்மா சரிங்கம்மா கொடுத்து அனுப்புகிறேம்மா அப்படின்னு. அவங்க அடிக்கடி அவங்க வீட்டு நிகழ்ச்சி, அவங்க குழந்தையோட ஏதாவது இது பண்ணணுன்னா மிக்கி மவுஸ் இட்லின்னா எங்கிட்ட தான் கிடைக்கும், உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய கௌரவமாக இருக்கும் அது. ஆனால் அவங்க அதை விட ஒரு முறை அண்ணா அறிவாலயத்தில் அவங்க உறவினர் கலைஞர் வீட்டு திருமணம் தான் நடக்குது. அங்கே தளபதியும் துர்கா மேடமும் சாப்பிட்ருக்காங்க. அங்கே காலையில் நாங்கள் தான் இளநீர் இட்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எங்கள் பசங்க அங்கே செஞ்சிட்ருக்காங்க. நான் காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த மண்டபத்துக்கு போகிறேன். போகும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றது பார்த்தோன்னா நான் ஓடி போய் சூடாக 4 இட்லி பிளேட்டில் எடுத்து வந்து, ஒரு இட்லி வைக்கிட்டோம், போதும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது அப்படின்னாங்க. என்னை திரும்பி அவங்க மேலே பார்க்கல. அம்மா நேற்றுக்கு மிக்கி மவுஸ் இட்லி அப்படிமா, முந்தானத்துக்கு மிக்கி மவுஸ் இட்லி ரொம்ப நல்லா இருந்தது நீவன், மிச்சம் இருந்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். மறுநாள் கூப்பிட்டா கூட நம்ம ஓடி கொடுவோம். அந்த அம்மா எவ்வளோ ஒரு சாதாரணமாக இருக்காங்க சார். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நான் அந்த அம்மாவெல்லாம். அவங்க நம்ம குடும்பத்து பொம்பளைக்கு பேசுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நீவன், மிச்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன்றாங்க. எனக்கு அப்படியே இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு பெண்மணிலாம் இருக்காங்க. அவ்வளோ இதாக அந்த இட்லியை பற்றி சொல்லும்போது அவ்வளோ சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு. அதே மாதிரி தான் நிறைய ஆக்டர்ஸ் வீட்டு கல்யாணம், சத்யராஜ் சார் பையன் கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர் தான் சமையல்காரர் வந்து செஞ்சாங்க. இட்லி மட்டும் நாங்கள் போய் அங்கே போய் பிரமாதம் செஞ்சோம். மணிவண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்.